சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் பர்சனலாக எனக்கே வந்து கால்மே வந்து பண்ணியிருந்தீங்க. பஸ் ஸ்டாப் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால நம்ம பெங்களூருமே நம்ம தாராளமாக வந்து போய்க்கலாம். நம்ம கையில் ஒரு 3 to 4 lakhs இருந்தாலே வந்து போதும். நல்ல ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவலில் நமக்கான ஒரு சொத்தை வந்து நம்மளுமே வந்து அவைலுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பிடரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கே வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். இதோட கம்பெனி சைடில் ஃப்ரீ சைட் விசிட்டுமே ஆர்கனைஸுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதையுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நீங்கள் வந்து யூட்டிலைஸ்மே வந்து பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மிஸ்டர் வெங்கடேசன் சார் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு இந்த சைட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, ஸோ என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டேரெக்டாக சார்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நல்லா ஓகே சார். ஓகே, ஸோ ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் சொல்ல மாதிரி சைட் லான்ச்மே வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம சைட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, ஸோ இப்போ லான்ச்சிங் அப்படிங்கிறனால என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க சார்? நம்ம அது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிடுங்க சார். இப்போ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் சிடிஓ காலனியில் லொக்கேட் ஆயிருக்கு சார். ஓகே, நம்ம சைட்டை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நீங்கள் ஃபுல் காம்பவுண்ட் வால்வோட சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா நல்லா வைடான காங்கிரீட் ரோடு. ஓஹோ, பிளாக் டாப் ரோடு தான் போடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். சரி, ஸ்ட்ரீட் லைட்டு சார். ஓகே, சைட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளுக்கு மத்தியில தான் சைட் லொக்கேட் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இடம் வாங்குறாங்க அப்படின்னா இமிடியேட்டாவே அவங்களோட. ஆமா சார், ஏன்னா இபி லைன் பக்கத்துல இருக்கனால, இபி லைன் பக்கத்துல இருக்கனால ரெடி டு மூவ்க்கு சூட்டபுளா இருக்கும் சைட். ஓகே ஓகே, சரிங்க சார். இப்போ இது ஓவராலாக எத்தனை ஏக்கர் சார் ப்ராஜெக்ட் இது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கர் வரும் சார். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃப்ளாட் வருது சார். சரி, ஓகே. இப்போ 24 ஃப்ளாட்டுமே பார்த்தீங்கன்னா 20, 21 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26, 30, 32 அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்டேஜில் நம்ம வந்து ஃப்ளாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார். ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு டைமென்ஷன். எஸ் சார், எஸ் சார். ஆமாம், உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் வருது சார். சரி, ஓகே. ட்ரைனேஜ் கூட இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. சரி, ஓகே சார். ஓகே, இப்போ உங்கள் சைட்டில் நமக்கு என்ன சைஸஸ்லேருந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது சார்? இப்போ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆஃப் கிரவுண்ட் வரையும் இருக்குது. நான் கஸ்டமர் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 1 கிரவுண்டு எப்படின்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கேட்டால் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பக்கத்துல ஃப்ளாட் இருக்கனால சேர்த்து கூட எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு எப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம சைட் வந்து ஃப்ரீ லான்ச்சிங் பண்றோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு தேவையான ஃபிளாட்டை எடுத்துக்கலாம். கார்னர் ஃபிளாட் வேக்கன்ல இருக்கு. ஓகே, எல்லா ஃபேசிங்லயும் ஃபிளாட் வேக்கன்ல இருக்கு சார். நீங்க என்ன இதான் நமக்கு லான்ச்சிங் அப்படிங்கறனால சோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வரும்போது நமக்கு அவங்க கேட்கக்கூடிய ஃபேசிங்கா இருக்கட்டும், ஆமா சார், சைஸஸ்லமே வந்து எடுத்துக்கலாம். ஆமா, எஸ் சார். சரி, ஓகே, சூப்பர் சார். ஓகே, இப்போ ஸ்கொயர் ஃபீட் பிரைஸா நமக்கு ஆஃபர் பிரைஸ் என்ன மாதிரி வந்து போட்டு சார்? இப்போ சிடிஓ காலனிங்கிறது பாத்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சியில வருது. ரெண்டாவது பிரைமான லொகேஷன். ஓகே, பக்கத்துல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்ப லைவ்ல போய்கிட்டு இருக்கு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ். பேர் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. சரி, ஓகே. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபாய் 7500 வரையும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர் தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா 6600 ரூபாய் சார் உங்களுக்கு. சரி, ஓகே. பிரைஸ் நெகோஷியபிள் உண்டு உங்களுக்கு. ஓகே, 6-6ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ஐ மீன் நேர்ல வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இப்போ சரௌண்டிங் நமக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் என்ன இருக்கு சார்? இப்போ இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டர்ல தான் உங்களுக்கு ரீச் ஆயிடலாம். பக்கத்துல ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஃபெமிலியரான ஸ்கூலான பாத்தீங்கன்னா உங்களுக்கு சானி அகாடமி ஸ்கூல் பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி, ஓகே. டாடி இன்டர்நேஷனல் இருக்கு. அப்புறம் சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் இருக்கு. ஓகே. காலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்கு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நியர்பைலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அன்னையர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா, பிரைம் லொகேஷன்ல இருக்கனால எல்லாமே நமக்கு சுத்தி சரௌண்டிங்லவே இருக்கு. ஆமா, கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்லயே ரீச் ஆயிடலாம். எல்லா லொகேஷனுக்கு ரீச் ஆகலாம். நம்ம சைட்ல இருந்து தாம்பரம் ஸ்டேஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் சார் வரும். ஜிஎஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்ல 5 to 10 மினிட்ஸ்ல இதுக்கு வந்து. ஆமா, தாம்பரம் பஸார் 1.3 கிலோமீட்டர் வரும். அவுட்டர் ரிங் ரோடுங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் டைம் தான். சரி, ஓகே. 500 மீட்டர்
மீட்டர் தான் வரும் உங்களுக்கு. சரி. இன்னர் ரிங் ரோடுங்கிற போது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே ஓகே பாத்தீங்கன்னா குரோம்பேட்டை, பல்லாவரம், ம். ஏர்போர்ட் எல்லாமே Okay. பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 நிமிஷம் டிராவல் டைம். சரி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆசியாவில பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது பாத்தீங்கன்னா ம். ஒரு 10 நிமிஷம் டிராவல் டைம் தான் வரும் உங்களுக்கு. இப்போ ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கனால இங்க இருந்து நீங்க எஸ் சார். உடனே ஏறி அப்படியே வந்து போய் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு, அதே மாதிரி ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி இருக்கு. ஓஹோ ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி இருக்கனால சிட்டிக்குள்ளேயும் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் சார். ஓகே ஓகே அதான் சிட்டி உள்ள ஒர்க் பண்றவங்களுக்கும் கன்வீனியன்ட்டா ஆமா. இருக்கும். 2 வீலர் நம்ம 4 வீலர் போறவங்களுக்கும் கரெக்டாவே இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மெப்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிராவல் டைம் வரும். ஓஹோ ஓகே. இப்போ இதுல நமக்கு பேங்க் லோன் நம்ம வந்து எவ்வளவு வந்து பண்றோம், நம்ம கையில எவ்வளவு இருந்தா வந்து போதும்? ஏன்னா சிஎம்டி நீங்க ரேர் அப்ரூவ்ட் அப்படிங்கறனால சார் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 லட்சம் ரூபாய் இருந்தாலே ம். அவங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். Okay. கஸ்டமரோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்துட்டு 80ல இருந்து 90% பண்ணி 80 to கொடுத்துடலாம். 90% இன்னொன்னு பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா நம்ம HDFC பேங்க்ல வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம், சரி. ACF எடுத்து வச்சிருக்கோம். சரி. அதனால பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்லயே சாங்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓஹோ ஓகே. லீகலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 லீகல் செக் பண்ணி தான் நம்ம சைட்டே லான்ச் பண்றோம். சரி, அதனால okay. டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சரி இங்க சைட் விசிட் வந்து பாக்குறவங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அந்த மாதிரி கம்பெனி சைடுல ஆர்கனைஸ் சென்னையில எந்த லொகேஷன்ல இருந்தாலும் கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் சார். ஓஹோ ஃப்ரீ சைட் விசிட் நீங்களே பண்ணலாம். ஓகே ஓகே சந்தோஷம். நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தீங்க. நான் சாரோட டேரக்ட் பில்டரோட நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக சாருக்கே வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு அசெட், உங்களுக்கான ஒரு கனவிட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.